மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு. STR என்ற 3 எழுத்துக்களையும் மறக்கக்கூடாது. S என்றால் ஸ்மைல், T என்றால் டாக், R என்றால் ரைஸ் போத் ஆர்ம்ஸ். ஒரு திருமண நிகழ்வில், பொது இடங்களிலோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தழுமாறுவதைக் கண்டால் அல்லது கீழே விழுவதைக் கண்டால் உடனே நாம் அவர்கள் மேல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவர் நம்மிடம் தனக்கு ஒன்றும் இல்லை என்றும் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றும் சொல்லுவார். நாமும் ஏதாவது பித்த மயக்கமாக இருக்கும் என்று லேசாக விட்டுவிடுவோம். ஆனால் உண்மையில் அது ஒரு மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். மாரடைப்பை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு உறுப்பு நமது தலைமை செயலகமான மூளையாகும். மூளை அறிவிக்கும் முன்னெச்சரிக்கையே அந்த தடுமாற்றமாக இருக்கலாம். அதாவது STR. ஸ்மைல் சிரிக்கச் சொல்லுவது, டாக் பேச சொல்லுவது, ரைஸ் போத் ஆர்ம்ஸ் இரு கைகளையும் மேலே தூக்குவது போன்ற செயல்களை செய்ய சொல்வது மூலம் அவர்களுக்கு ஏற்பட போகும் மாரடைப்பை, அதாவது ஹார்ட் அட்டாக், முன்கூட்டியே கண்டுபிடித்து விடலாம். அதாவது இம்மூன்றையும் அவர் சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை பெரிதுதான். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால் உயிரிழப்பை தடுக்கலாம். மருத்துவர்கள் கூறும் எச்சரிக்கை என்னவென்றால், இந்த சோதனை செய்த 3 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்துவிட்டால் போதும், எளிதாக உயிரிழப்பை தடுத்து விடலாம் என்று உறுதியாக கூறுகிறார்கள். இவை 3ம் அவர் நல்லபடியாக சரியாக செய்துவிட்டார் என்றால் மேலும் உறுதிப்படுத்த ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டும் என்று சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றது. அதாவது அவருடைய நாக்கை நீட்டச் சொல்ல வேண்டும். அவர் தனது நாக்கை நேராக நீட்டிவிட்டார் என்றால் அவர் நலமாக உள்ளார் என்று தீர்மானிக்கலாம். அவ்வாறு நேராக நீட்டாமல் ஒரு பக்கமாக, அதாவது வலது அல்லது இடது பக்கமாக வளைத்து நீட்டினால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு அட்டாக் வரலாம். இந்த காணொளியை காணும் அன்பர்கள் வீட்டில் உள்ள அனைவரிடமும், உறவினர்களிடமும், நண்பர்களிடமும் சாதி மத பேதமின்றி மனிதாபிமான அடிப்படையில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவர்களின் புள்ளி விவரப்படி இதனை அனைவரிடம் எடுத்துச் செல்வதன் மூலம் 10% மரணத்தை தவிர்க்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள்.